ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் 3 Idiots. இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டை தாங்க ரிவ்யூ பண்ண போகிறோம். எதுக்குடா கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் போனீங்க அப்படின்னு வந்து நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட நம்ம சேனலில் லைக் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு ஒரு வாங்க போகலாம். நம்ம இங்கே எதுக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த இளநீர் பாயசம் குடிக்க தான் போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா க்ரௌடை பார்த்தோன்னே இது உக்ரைன் கண்ட்ரியில் ஏர்போர்ட்டில் நிற்பாங்க, அவங்க நாட்டுக்கு திரும்பி போகணுன்னு நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குங்க க்ரௌடு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்ம போன ஷாப் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் ப்ராங்க் மாதிரி பண்ணுறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 180 ரூபீஸ்னு நினைக்கிறேன் நான். ஆமாம், 180 தான். இது வந்து நல்லா தான் இருக்குது, நல்லா தான் பண்ணுறாங்க. ஆனால் அந்தளவு வந்து மேஜிக்கெல்லாம் அவங்க மேஜிக்கல் மூமெண்ட்லாம் நிறைய பண்ணலை, நார்மலாக தான் பண்ணுறாங்க. நம்ம நிறைய பேர் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க. இது எங்கேயுமே இல்லைங்க, நம்ம கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டில் தாங்க இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்த ஷாப் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ளாஷ், இந்த கடையில் தான் நம்ம போனோம். எதுக்கு போகணுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன், அந்த இளநீர் பாயசம் குடிக்க தான் போனோம். அங்கே இளநீர் பாயசம் பார்த்த உடனே பக்கத்தில் ஏதோ ஒன்று இருந்தது, கொலவெரி ஓட்காட்டு. என்னதான் கொலவெரி ஓட் என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கம்பி மத்தா இதை கேட்டோன்னே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். குடித்த உடனே இன்னும் ஒரு மாதிரி ஆகிட்டேன். இந்த கொலவெரி ஓட்கலை அப்படி என்னதான்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னே ஃபேண்டா, அதுக்கப்புறம் வந்து சோடா மிக்ஸ் பண்ணி அதில் பெப்பர்லாம் போட்டு ஒரு மாதிரி காண்டாயிட்டேன். செம்மவெரி இருக்க மவரை கொல்லாம விட மாட்டேன். நான் ரொம்ப கொலவெரி ஆகிட்டேன். ஃபைனலாக நம்ம வாங்கின அந்த இளநீர் பாயசம் வந்துடுச்சு. இந்த இளநீர் பாயசத்தில் அப்படி எப்படின்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இளநீர் பாயசம் வந்து நான் ஆல்ரெடி குடிச்சிருக்கேன், ஆனால் அந்தளவு டேஸ்ட்டு இல்லை. இந்த இளநீர் பாயசத்தில் நார்மலாக தான் இருந்தது. அந்த தேங்காய் ஆட் பண்ணதுனால தான் கொஞ்சம் சுமாராக இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். இந்த இளநீர் பாயசத்தோட ரேட் பார்த்திங்கன்னா 80 ரூபீஸுங்க. அதே மாதிரி நம்ம குடிச்ச அந்த கொலவெரி ஓட்காவோட ரேட் பார்த்திங்கன்னா 70 ரூபீஸ். இது ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு இளநீர் பாயசம் ஓகே தான். இந்த கொலவெரி ஓட்கா கண்டிப்பாக நான் வந்து ஒர்த்தே இல்லைன்னு சொல்லுவேன் நான் கண்டிப்பாக. அது நீங்கள் வந்து ஒரு கோலி சோடா வாங்கி குடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். லவ் யூ ஆல். பாய். கீப் சப்போர்ட்டிங் கைஸ்.